பொண்ணு என்ன பண்ணுறாங்க, வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வராங்க. அப்போ கரெக்டாக வந்து அந்த தம்புரா இருக்க இடத்துக்கு அங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதை கையெல்லாம் வச்சு வச்சு மெதுவாக வந்து தொட்டு தொட்டு பார்த்துட்ருக்காங்க. அதை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து நினைவுகள் எல்லாம் பழைய நினைவுகள்லாம் வருது. அவங்க வீட்டில் இந்த நினைவுகளை நினச்சி பார்த்துட்ருக்காங்க. அது எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து தொட்டு தொட்டு பார்த்துட்டே ரசிச்சிட்ருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து படிக்கட்டுலேருந்து ஏறி வர வந்து ஜெயா வந்து பார்த்துடுறாங்க. ஜெயா வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. தன்னோட தம்புராவை வந்து பொண்ணி தொட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி வந்துல என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. எல்லாருமே வந்துடுறாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லாத இங்கே வந்து இந்த தம்புரா இருந்தது, அது வந்து நான் தொடச்சி வைக்கலான்னு பார்த்தேன். உனக்கு இதை பற்றி எதாவது தெரியுமா? ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. நீ என் தம்புராவை தொடறதுக்கு உனக்கு என்ன வந்து அருகதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஜெயா ஒன்றுமே பண்ணல, சும்மா தானே அவள் வந்து தொடச்சி வச்சா, தொடச்சி வைக்க கூட அருகதை கிடையாது இவளுக்கெல்லாம். அதை பற்றி ஒரு விஷயம் தெரியுமா? உனக்கு வாசிக்க தெரியுமா? முதல்ல ஏதோ 4 வரி வந்து கோயிலில் பாடிட்டீங்கன்னா நீ பெரிய ஆள் ஆகிடுவியா? உனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுமா? இதெல்லாம் வாசிக்க ஒரு ஞானம் வேணும். அதெல்லாம் உனக்கு சுத்தமாக கிடையாது, புரியுதா? என் பொருளை இனிமேட்டு வந்து தொட்ட அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே எல்லாருமே அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே வந்து அம்மா என்னம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னோடனே வேறு என்ன பேச சொல்கிற? என் தொடக்கூடாது எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு அத்தைக்கு கோவம் வரும். உனக்கு தான் வாசிக்க தெரியாதுல்ல, இதை பற்றி ஒன்றுமே தெரியாது, நீ எதுக்கு தொடுற, எதுக்கு அவங்களை கோவப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்கிறாங்க. உடனே வந்து இப்படிலாம் வந்து சொல்லவே சொல்லாதீங்க பொன்னியை பற்றி, பொன்னி வந்து ஏன் இப்படிலாம் வந்து அவமானப்படுத்துறீங்க பொன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்டோன்னே பின்ன அவள் வாசிச்சு காட்ட சொல்லுங்கள், அப்புறமா நாங்கள் ஒத்துக்கிறோம் பொன்னி பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அப்படி உஷா சொல்கிறாங்க. உடனே வந்து பொன்னி சொல்கிறாங்க எனக்கு வாசிக்க தெரியும் அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. எனக்கு வாசிக்க தெரியுமா? ஆமாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாசிக்க தெரியும், நான் வேணால் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றாங்க. உடனே வந்து சும்மா போய் சொல்லாதேண்ணா, இதெல்லாம் வந்து யாராலே முடியாது, ஒன்றால் முடிஞ்சிடுமா அப்படின்றாங்க. நான் வாசித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே தைரியம் இந்த வாசித்து காட்ட சொல்லுங்கள் அவளை அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொன்னோன்னே என்ன பண்ணுறாங்க, உள்ள அழகாக வந்து வாசித்து காட்டுறாங்க பொன்னி. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. சக்தி எல்லாருமே அதிர்ச்சிடுறாங்க. ஜெயாவால் ஒன்றுமே புரியல ஜெயாவுக்கு. அப்படியே வந்து நிற்கிறாங்க ஜெயா ஒன்றும் புரியாமல். அடுத்து வந்து சொல்கிறாங்க எப்படி உனக்கு வாசிக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நம்ம சக்தி. அதுக்கு வந்து இல்லை எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து வாசிப்பாங்கன்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, எங்கள் அப்பாவும் எனக்கு வாசித்து காட்டுக்க அதெல்லாம் பார்த்துருக்கேன், அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சம் வாசிப்பேன் அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சிடுறாங்க. பரவாயில்லையே பொன்னி வந்து எல்லாமே கலக்கிறா, அவளால் வந்து பாடவும் முடியுது, தம்புராவை வாசிக்கவும் முடியுது அப்படின்னா இன்னொரு ஜெயாவும் வந்து அவள் இருக்கா அப்படின்னோன்னா அப்படியே பார்த்து ஜெயா முறைக்கிறாங்க. உடனே வந்து பொன்னி நீ எப்படிப்பட்ட ஆள்னு இப்போ தான் புரியுது, உங்ககிட்ட இன்னும் என்ன டேலண்ட் வச்சுருக்க சொல்லு பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. உடனே வந்து ஜெயா பார்த்துட்டு அப்படியே முறைச்சிட்டு போயிடுறாங்க. உடனே வந்து உஷா வந்து என்ன இவ எல்லாமே தெரியுது, இவளுக்கு ஒன்றும் புரியலையே, இவளை எதுவும் பண்ண முடியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து சக்தி வந்து ஐடியா கொடுக்குறாரு பொன்னிக்கு இந்த மாதிரி பாட்டு கற்றுக்க சொல்லி. பொன்னி வந்து மறுக்கிறாங்க, அதெல்லாம் தெரியாது, கண்டிப்பாக நீ கற்றுக்கினே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பொன்னியும் சரி ஓகேன்னு சாக இதோட முடியுது.